நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அப்படின்னா, என் வாழ்க்கையில எது நடந்தாலும், அது நன்மைக்குன்னு கேட்டு நான் அத அக்செப்ட் பண்ணிட்டு போயிரணுமா? ஹாய், ஐ அம் சந்துரு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லது நடந்தா நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே கெட்டது நடந்ததுன்னா, எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி அத கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிற விஷயங்கள் ஃபுல்லா உங்கள சந்தோஷப்படுத்துறதோட நிறுத்திருச்சு. ஆனா, கெட்டதா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள சரியான விதத்துல சீரமைக்க ஆரம்பிக்குது. எப்பல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிக்காத, உங்க வாழ்க்கையில மோசமான நிகழ்வுகள் நடக்குதோ, அப்பதான் நீங்க உங்க வாழ்க்கை தரத்தையும், சிந்தனையையும் நெறைய பாசிட்டிவா மாத்தி உங்கள குரோத்த நோக்கி கொண்டு போறீங்க. அதே நல்ல விஷயங்கள் உங்கள சந்தோஷப்படுத்துறதோட நிறுத்தி, அங்கேயே உங்கள ஹோல்டு பண்ண வச்சுருது. அடுத்த வாட்டி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்ட விஷயமோ, மோசமான ஒரு விஷயமோ நடக்கும்போது, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே நடக்கிறதெல்லாம் ஏத்துக்கணுமேன்னு தலைவிதியேன்னு ஏத்துக்காம, கஷ்டப்படாம உங்கள நீங்க அடுத்த கட்டத்துக்கு குரோத் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பிரிப்பரேஷன்ல இருக்கீங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க.